ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளாக் மூன் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டீனேஜ் அப்படி இல்லைன்னா ஸ்கூல் லைஃப் மெமரிஸ் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். எனக்கு என்னோடய ஸ்கூல் லைஃப் எப்படி இருந்துச்சு அப்படின்னு. ஆனால் நிறைய பொண்ணுங்க நினச்சிட்ருப்போம் ஸ்கூல் லைஃப் வந்து ரொம்ப போரு, ஃபுல்லாக படிச்சுட்டோம், காலேஜ் லைஃப் தான் என்ஜாய் பண்ண போகிறோம்னு நினச்சிட்ருக்கீங்க. அப்படி கிடையாது. காலேஜ் லைஃப்பும் இப்படியே தான் போகும். ஆனால் நம்ம நிறைய மெமரிஸ் எதில் எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் லைஃப் தான். எனக்கு ஸ்கூல் லைஃப் 100% நான் சொல்லுவேன், என்னோடய காலேஜ் லைஃப்பை விட என்னோடய ஸ்கூல் லைஃப் மெமரிஸ் தான் என்னோட மறக்க முடியாதது. நிறைய என்னோடய லைஃப்பை மாற்றி போட்டதுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு என்னோடய ஸ்கூல் லைஃப் மெமரிஸ் எனக்கு இருக்குது. 12th வரைக்குமே ஒரே ஸ்கூல் தான், பயங்கர ஸ்ட்ரிக்டான ஸ்கூல். ஒரு கான்வென்ட் ஸ்கூலில் தான் அம்மா சேர்த்துருந்தாங்க. ஃபீஸ் எல்லாமே ஜாஸ்தி தான். எனக்கு ஹாஸ்டல் ஃபீஸ் வேறு. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் என்னை படிக்க வச்சாங்க. நானும் ஓரளவு முயற்சி பண்ணி நல்லாவே படித்தேன். 10th நல்ல மார்க் எடுத்தேன், 12th நல்ல மார்க் எடுத்தேன். படிப்பை பற்றி எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனால் பொண்ணுங்களுக்கு அதுக்குள்ளே தான் ஒரு டீனேஜுன்ற ஒரு ஏஜும் நம்மளோட அந்த மாற்றங்களும் ஏற்படும். நான் வந்து எந்த அன்புமே கிடைக்காத ஒரு பொண்ணு. அம்மா வந்து என் மேலே உயிராக இருக்காங்க, அது எல்லாமே எனக்கு தெரியும். ஆனால் அவங்களோட அன்பை வந்து என்னால் எடுத்துக்க முடியுதா அந்த ஏஜ்லனா? இல்லை. ஏன்னா நான் தனிமையில் இருந்தேன். எனக்கு அப்போ வந்து அன்பு காட்டுறதுக்கோ இல்லை என்னை அரவணைக்கிறதுக்கோ வந்து யாருமே கிடையாது. இந்த இடத்துல வந்து என்னோடய ஹெச்எம் பிரதர், அவர் பேர் வந்து ஜெயராஜ், அவரை பற்றி சொல்லியே ஆகணும். நான் என்ன தப்பு பண்ணாலுமே நான் அந்த இடத்துல கண்டித்து என்னோடய லைஃப்பை அடுத்த இதுக்கு மூவ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு பெரிய இதாக ஆறுதலாக இருந்தவர் அவர் தான். அவர் என்றைக்குமே என்னால் என் லைஃப்பில் மறக்கவே முடியாது. இன்றைக்கி நான் இந்த இடத்துல அப்படி உட்காந்து உங்ககிட்ட பேசுகிறேன் தைரியமானா, எல்லா தப்புக்குமே ஒரு தண்டனை இருக்கிற மாதிரி ஒரு மன்னிப்பும் இருக்குது அப்படின்னு எனக்கு கற்றுக் கொடுத்தவர் அவர் தான். எவ்வளோ பெரிய தப்பாக இருந்தாலும். ஆனால் எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. டீனேஜுன்றது வந்து பசங்களுக்கும் இருக்குது, பொண்ணுங்களுக்கும் இருக்குது. அதுவே வந்து அந்த பசங்க அந்த டீனேஜில் பண்ணுறத வந்து ரசிக்கிற மக்களும் சரி, அவங்க வீட்டு ஆளுங்களும் சரி, நம்ம பையன் வளர்ந்துட்டான், நம்ம பையன் ஏதோ ஒரு இதுக்குள்ளே போகிறான்றதை கேஷுவலாக எடுத்துக்கிறவங்க, ஏன் அந்த அதுவே பொண்ணுக்கு நடக்கும்போது அதை ஒரு பெரிய அந்த அந்த பொண்ணோட கேரக்டர் அசாசினேஷனாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு எதுவாக இருந்தாலும் அதுவே வந்து அது ஒரு பொண்ணுக்கு நடந்தால் அதை வேறு ஒரு பார்வையில் பார்க்குறாங்க. அது ஏன்னு எனக்கு தெரியல. அது மாறணும். ஏன்னா ரெண்டு பேருமே ஒன்று தான். ரெண்டு பேருக்கும் ஒரே விஷயம், ஒரே இதுதான் நடந்துகிட்ருக்கு. அப்போ ரெண்டு பேரையுமே ஒரே மாதிரி தான் அணுகணும். அப்போ தான் அந்த பொண்ணு அதுலேருந்து வெளியில் வந்து, அது நல்ல விஷயமா இருந்தால் எடுத்துக்கலாம். இல்லை ஏதோ ஒரு தப்பு பண்ணுறாங்கன்னா அதுலேருந்து வெளியில் வந்து அவங்க படிப்பு, அவங்க ஸ்டடியில் வந்து அதை அவங்களோட கவனம் செலுத்துறதுக்கு வந்து ரொம்ப பெரிய உதவியாக இருக்கும். அதை பசங்களுக்கு மட்டும் பண்ணாதீங்க, பொண்ணுங்களுக்கும் பண்ணுங்கள். பொண்ணுங்க ஒரு தப்பு பண்ணால் மன்னிக்கிறதுக்கு பழகிக்கோங்க. அவங்க என்ன தப்பு பண்ணாங்கன்றதை முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப கண்டிப்பாக இல்லாமலோ, அந்த பொண்ணை வந்து வேறு மாதிரி போர்ட்ரேட் பண்ணாமலோ, முடிஞ்ச வரைக்கும் அந்த பொண்ணோட பின்னாடி அந்த பொண்ணுக்கு ஒரு லைஃப் இருக்குது, இந்த பொண்ணு இதோட முடிய போகிறது இல்லை அந்த பொண்ணோட லைஃப் அப்படின்றத புரிஞ்சு நடந்துக்கோங்க. அது ரிலேஷனாக இருக்கலாம், ஸ்கூல் டீச்சர்ஸாக இருக்கலாம், இல்லை வெளியில் இருக்க சமூகத்தில் யாரோ ஒருத்தங்க அந்த பொண்ணுக்கு அதை பண்ணலாம். அவங்களாம் கொஞ்சம் யோசிங்க. நம்ம வீட்லேயும் ஒரு பொண்ணு இருக்குது, இல்லை நம்மளோட ரிலேஷன்லேயே ஒரு பொண்ணு இருக்குது, அந்த பொண்ணுக்கு இந்த ஏஜ் தான் ஆகுது, இந்த பொண்ணை இப்படி பண்ணலாமா அப்படின்ற அளவுக்கு யோசிங்க. ஒவ்வொருத்தரும் அதை யோசித்து அந்த மாதிரி பண்ணிங்கன்னா அது ஒவ்வொரு பொண்ணுக்குமே நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு என்னோடய லைஃப்பில் நிறைய நடந்திருக்கு. என்னோடய டீனேஜில் நம்ம ஒரு அன்புக்கு ஏங்குற பொண்ணுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு எந்த இடத்துலையுமே அன்பு கிடைக்கல, அது யாருக்குமே தெரியாது. இந்த பொண்ணுக்கு இப்படி உனக்கு, ஏன்னா நம்மளும் அதை காட்டிக்க போகிறதில்ல. இந்த பொண்ணுக்கு அப்படி ஒரு அன்பு கிடைக்கல அப்படி அந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு டீச்சர்ஸ் மூலியமாகவோ இல்லை வேறு ஏதோ ஒரு ஸ்டூடெண்டோட பேரண்ட்ஸ் மூலியமாகவோ, நான் சொன்ன மாதிரி ஜெயராஜ் பிரதர் மூலியமாகவோ இந்த மாதிரி நிறைய அன்பு கிடைக்கலாம். அது நல்ல விதமாகவும் இருக்கலாம். அந்த பொண்ணுக்கு சில தப்பான அணுகுமுறையிலையும் சில ஃப்ரெண்ட்ஸ் வரலாம். ஆனால் அது அந்த பொண்ணுக்கு தெரியுமானா தெரியாது. ஏன்னா அந்த பொண்ணு அந்த இடத்துல எதிர்பார்க்குறது அன்பு மட்டும்தான். அப்போ அந்த அன்பை நோக்கி தான் அவள் போயிட்டுருப்பா. அந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணுற மாதிரி எப்படி தெரியும்? அதுக்குள்ளே போகும்போது தான் தெரியும் இது தப்பு இது சரின்னு. அப்போ அதுலேருந்து அந்த பொண்ணுக்கு வெளியில் வர ஸ்பேஸை யார் கொடுக்கணும்னா சுற்றி இருக்க நீங்கள் எல்லாருமே தான் கொடுக்கணும். கொடுத்து தான் அந்த பொண்ணு அந்த ஸ்கூல் முடித்து நல்லபடியாக வெளியில் வந்து அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டடீஸ்க்கு போகிறதும் சரி, அவங்க அந்த பொண்ணு அந்த லைஃப்லேருந்து வெளியில் வந்து வேறு ஏதாவது பண்ணுறதுக்கும் சரி, ஃபெயிலியர்ஸும் அங்கே தான் கிடச்சிது, நிறைய அவமானங்களும் அங்கே தான் கிடச்சிது. நான் வந்து நிறைய கற்றுக்கிட்டேன். இப்படி தான் இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது அப்படின்றத எனக்கு பெரிய அளவில் கற்றுக் கொடுத்தது என்னோடய ஸ்கூல் லைஃப் தான். எனக்கும் நிறைய அந்த டைமில்
அப்ரோச் அந்த மாதிரி தப்பான விதமாக நல்ல விதமான அதை அப்போ ஃபில்டர் பண்ண நமக்கு தெரியாது இல்லையா. அப்போ அதெல்லாம் நம்ம கடந்து வந்துடுவோம். அதுக்கப்புறம் தான் தெரியும் இதுதான் கரெக்டு இதுதான் தப்புன்னு. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லேருந்து நானும் கடந்து வந்திருக்கேன். வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது இது கரெக்டு. ஆனால் அப்போது நம்ம திரும்பி பார்க்கும்போது அப்போ அந்த லைஃப் நமக்கு இருக்காது. அப்போ நம்ம யோசிக்கிறது என்னென்னா நமக்கு இதை விட ஒரு நல்ல லைஃப் கிடைக்கும். ஏன்னா நமக்கு தெரிஞ்சிருச்சு இதுதான் கரெக்டு இதுதான் தப்புன்னு. அப்போ இதை விட ஒரு நல்ல லைஃப் நமக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு தான் நான் ஸ்கூல் லைஃப் நான் ஏன் இப்போ இந்த ஸ்கூல் லைஃப் ஸ்டோரி சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம பெருசாக கற்றுக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் அப்படின்றது வந்து ஸ்கூல் லைஃப் தான். நிறைய நல்ல விஷயங்களும் சரி, நம்ம இப்படி தான் இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது, இந்த தப்பை நம்ம பண்ணக்கூடாது, நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம், இதுலேருந்து வெளியில் வரணும், வெளியில் வந்து நம்ம பெருசாக சாதிக்கணும், நம்ம நிறைய அச்சீவ் பண்ணணும், நிறைய படிக்கணும், நம்ம லைஃப்பை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகணும், இப்படின்ற எல்லா விஷயங்களையுமே நமக்கு கற்றுக் கொடுக்குறது ஸ்கூல் லைஃப் தான். ஆனால் இந்த ஸ்கூல் லைஃப்பில் சில பேரண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை சில டீச்சர்ஸாக இருக்கட்டும், எல்லாரையும் தப்பு சொல்ல வரல. சில பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா, அடுத்த வீட்டு பொண்ணை வந்து ஈஸியாக கை காட்டிடுறாங்க. நீ தப்பான பொண்ணு, ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா நீ தப்பான பொண்ணு, இந்த பொண்ணு சரியில்லாத பொண்ணு. மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்கிறது, இந்த பொண்ணு கூட சேரக்கூடாது, இந்த பொண்ணு அப்படி தான் அப்படின்றது. சில ஸ்டூடெண்ட்ஸ்குள்ள மத்தியிலேயே வந்து அவங்க மனசை கெடுக்கிறது. இந்த மாதிரி நிறைய டீச்சர்ஸ் பண்ணுறீங்க. அதை பண்ணாதீங்க. ஒரு குழந்தை தப்பு பண்ணிடுச்சுன்னா அது உங்கள் குழந்தையா பாருங்கள், உங்கள் பொண்ணாக பாருங்கள், உங்கள் பையனாக பாருங்கள். அவங்க பண்ண தப்பை அவங்க எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்காங்கன்றத ஃபஸ்ட்டு அவங்களுக்கு புரிய வைங்க. புரிய வச்சு அவங்கள அதுலேருந்து வெளியில் கொண்டுட்டு வாங்க. அதுவும் நீங்கள் டீச் பண்ணுறதை விட ஒரு பெரிய விஷயம். ஒரு குழந்தையோ இல்லை ஒரு பொண்ணோ இல்லை ஒரு பையனோ அவங்க பண்ண தப்பை உணர்ந்து அதுலேருந்து வெளியில் வந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த தப்பை திரும்ப பண்ண மாட்டாங்க. அதனால நீங்கள் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அதுக்கானதான் உழைங்க. வெறும் டீச்சிங் மட்டும் ஒரு டீச்சரோட பார்ட்டு நான் எப்போவுமே சொல்ல மாட்டேன். ஒரு பொண்ணோ இல்லை ஒரு பையனோ பண்ணுற தப்பை அவங்கள அவமானப்படுத்தாமல் அவங்கள நோகடிக்காமல் அந்த ஏஜில் அவங்களுக்கு அது பெருசாக இருக்கும். நம்ம ஏதோ பெருசாக பண்ணி அவங்களால அதுலேருந்து வெளில வர முடியாது. அந்த தப்பு மறைக்க இன்னொரு தப்பு இப்படி போயிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு அவங்கள கொண்டு வந்து நிறுத்தாதீங்க. அந்த ஏஜில் ஒரு 15 வயசுலையோ ஒரு 14 வயசுலேயோ ஒரு பொண்ணையோ ஒரு பையனையோ அந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்தாதீங்க. ஏன்னா அது வந்து அவங்க லைஃப்பை எவ்வளோ தூரம் பாதிக்கும்னு உங்களுக்கு தெரியல. எனக்கு அந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட் நடந்திருக்கு. அதனால தான் சொல்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சவங்கள ஒரு மாதிரியும் உங்களுக்கு பிடிக்காதவங்கள ஒரு மாதிரியும் நடத்தாதீங்க. எல்லாரையும் ஒரே மாதிரி நடத்துங்க. எல்லா குழந்தைங்களுமே உங்ககிட்ட கற்றுக்க தான் வந்திருக்காங்க. எல்லா ஸ்டூடெண்ட்டுமே நீங்கள் கொடுக்குற அந்த நாலேஜை வந்து உள்ளே எடுத்துக்கிறாங்க. அதனால் எல்லாரையும் ஒரே மாதிரி நடத்துங்க. நான் டீச்சர்ஸ்டேருந்து எதிர்பார்க்குறது என்னென்னா, ஒரு நல்ல ஸ்டூடெண்ட்டோ ஒரு ஒழுக்கமான ஸ்டூடெண்ட்டை வெளியில் அனுப்புறது எனக்கு தெரிஞ்ச 50% வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. 50% தான் அந்த ஸ்டூடெண்ட் கையில் இருக்குது. அதுவுமே நீங்கள் என்ன டீச் பண்ணி அவங்கள வெளியில் அனுப்புறீங்கன்றதான். டீனேஜும் சரி, அவங்களுக்கு அந்த ஏஜில் வர்ற எல்லாமே சரி, அதுக்கு அவங்க காரணமே கிடையாது. அது எல்லா குழந்தைக்குமே எல்லா பொண்ணுக்குமே எல்லா பையனுக்குமே அந்த ஏஜில் வர்றதான். அதுலேருந்து வெளியில் கொண்டுட்டு வந்து எப்படி இருக்கணும், எப்படி நடந்துக்கணும், இதுதான்ப்பா சரி இதுதான்ப்பா தப்புன்னு சொல்லி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு ஒரு கிளாஸில் 50 பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த 50 பேருமே நல்லா படிப்பாங்க. மக்குன்னு எந்த ஸ்டூடெண்ட்டுமே இருக்க மாட்டாங்க, ஒழுக்கம் இல்லைன்ற ஸ்டூடெண்ட்டும் இருக்க மாட்டாங்க. எல்லாருமே குழந்தைங்க தான். அதாவது நம்மளோட மனநிலைமையும் சரி, மற்ற எல்லா விஷயமுமே எங்கே பில்டப் ஆகி பெருசாக வரும் அப்படின்னா ஸ்கூல் லைஃப்பில் தான். அதனால ஒரு டீச்சர்ஸாக இருக்கட்டும், பேரண்ட்ஸ்க்கும் அதே தான். உங்கள் குழந்தை ஒரு தப்பு பண்ணிருச்சு, இல்லை உங்கள் ஒரு பொண்ணு தப்பு பண்ணிருச்சுன்னா அந்த 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 விஷயத்த அவங்க வந்து அது மறந்து அதுலேருந்து வெளியில் வரணும். அதை வந்து அவங்க மறக்கவே முடியாத அளவுக்கு ஒரு விஷயமா ஆக்கி அவங்க மைண்டில் பதிய வச்சிடாதீங்க. அதை எந்த குழந்தைக்குமே எந்த பேரண்ட்ஸுமே பண்ணாதீங்க. இதெல்லாம் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன் இந்த வீடியோவில். சொல்லிட்டேன் மக்களே. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். 50 சப்ஸ்கிரைபர்ஸ் நமக்கு கிடச்சிட்டாங்க. ரொம்ப நன்றி அந்த 50 சப்ஸ்கிரைபருக்குமே. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. ரொம்ப நன்றி மக்களே. பாய். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்.